ஓம் சாந்தி. 8/1/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இன்று ஜனவரி மாதத்தின் 8வது நாளாகும். நாம் 7 நாட்கள் தபஸ்யா செய்து முடித்துவிட்டோம். நம்முடைய சார்ட்டை இன்று நாம் சோதனை செய்வோம். நம்முடைய தபஸ்யா எப்படி இருக்கின்றது என்று. 7 நாட்கள் சாதாரணமாக இருக்கவில்லைதானே? பாபாவின் ஸ்ரீமத் படி நம்முடைய தபஸ்யா முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றதா, அல்லது நம்முடைய வாழ்க்கை சகஜமாக இருந்து விட்டதா? தபஸ்யா மிக உயர்ந்த விஷயமாகும். தபஸ்யா செய்பவர்களின் மனம் அமைதியாகிவிடும். அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் இயல்பாக சரியாகிவிடும். அவர்கள் பாபாவின் சேவையில் உதவியாளர்களாக இருப்பார்கள். பகவானின் குழந்தைகளாகிய நாம் தபஸ்வி ஆகவில்லை என்றால் இந்த உலகத்தில் யார் தபஸ்யா செய்ய முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். யாரிடம் சகஜமான முழு ஞானம் இருக்கின்றதோ, யார் முழுமையான ரகசியத்தை புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ, யார் யோகத்திற்கான அனைத்து விதிகளையும் தெரிந்திருக்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்கள் தபஸ்வி ஆகவில்லை என்றால் யார் ஆக முடியும்? ஒரு விஷயத்தை தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னவென்றால், எங்கு தியாகம் இருக்கின்றதோ அங்கு தபஸ்யா இருக்கும். இன்று விசேஷ ரூபத்தில் நாம் நடந்து முடிந்த விஷயங்களை முழுமையாக மறப்பதற்கான மற்றும் அதை பற்றி சிந்திக்க கூடாது. இதில் முழு கவனம் செலுத்துவோம். நடந்ததை முழுமையாக மறந்து விடுங்கள். பழைய சம்ஸ்காரம், பழைய விஷயங்கள் அனைத்தும் முற்பிறவியின் சம்ஸ்காரமாகும். நமக்கு பிராமண பிறவியை பாபா கொடுத்து விட்டார். அனைத்தும் நம்மை விட்டு விலகி சென்று விட்டது. எந்த ஒரு மனிதர் பழைய விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றார்களோ, அதை பற்றி பேசுகின்றார்களோ, அதை மறக்காமல் இருக்கின்றார்களோ, கடந்த கால வாழ்க்கையின் பிரச்சனைகளை, கஷ்டங்களை நினைத்து நிகழ்கால வாழ்க்கையில் துக்கத்தை யார் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, கடந்த கால வாழ்க்கையின் எஃபெக்ட் மூலமாக மனக்குழப்பத்தில் இருக்கின்றார்களோ, பழைய விஷயங்கள், பழைய சம்ஸ்காரங்கள் அனுசாரம் தன்னுடைய நடவடிக்கையை யார் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்களோ, இப்படிப்பட்டவர்கள் வீணான எண்ணங்களின் களஞ்சியமாக இருப்பார்கள். அவர்களிடம் வீணான எண்ணங்கள் மட்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் அழகான எண்ணங்களின் ஆனந்தத்தை ஒருபொழுதும் அனுபவம் செய்ய முடியாது. பாபா நமக்கு மிகவும் அழகான நியமத்தை கொடுத்திருக்கின்றார். அது நன்மையை மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடியதாகும். அது என்னவென்றால், குறைவாக சிந்தியுங்கள், எண்ணங்களை சேமியுங்கள். அப்பொழுது உங்களுடைய கர்மங்கள் அழகாக மாறிவிடும். அதிகமாக சிந்திப்பவர்களின் கர்மக்ஷேத்திரத்தில் மிகவும் தடைகளை, பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள். குறைவாக சிந்தியுங்கள், அதிகமாக சம்பாதியுங்கள். சேமிப்பு தான் மிகப்பெரிய எக்ஸலண்டாக இருக்கும். சேமிப்பவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள் என்று கூறுவார்கள். முதலில் நாம் நம்முடைய எண்ணங்களை சேமிப்போம். கடந்த கால வாழ்க்கை, கடந்த கால நினைவுகள், கடந்த கால விஷயங்கள் அனைத்தையும் ஒரு அறையில் போட்டு பூட்டிவிடுங்கள். அவை அனைத்தும் முடிந்துவிட்டது. அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாம் பிராமண ஆத்மாக்கள், ஈஸ்வரிய குழந்தைகளாவோம். வாருங்கள், இந்த மாதம் முழுவதும் சிரேஷ்ட தபஸ்யாவின் ஆனந்தத்தை அனுபவம் செய்வோம். பிரபுவை சந்தித்து உண்மையான சுகத்தை அனுபவம் செய்யுங்கள். பிரபுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பாக்கியவான் ஆத்மாக்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்றது. பிரபுவை சந்திப்பதனால் பல பிறவிகளின் பிரச்சனைகள், தொந்தரவுகள் நம்மை விட்டு விலகிச் சென்றுவிடும். பிரபுவை சந்திப்பதற்காக 2 யுகங்கள் நாம் அலைந்து திரிந்தோம். அவரை நிரந்தரமாக சந்திப்பதற்கு நமக்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைத்துவிட்டது. அவரை சந்திப்பதற்கான அதிகாரம் நமக்கு கிடைத்துவிட்டது. இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு லாபத்தை அடைகின்றோமா, அல்லது நம்முடைய புத்தி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றதா? சங்கம யுகத்தின் விலை மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையை தேவையற்ற மற்றும் உலகிய விஷயங்களை பேசி ஒருபொழுதும் வீணாக்காதீர்கள். ஏனென்றால், எங்கு பேச்சு அதிகமாக இருக்கின்றதோ அங்கு பாபா இருக்க மாட்டார். இன்று ஆழமான தபஸ்யாவின் அழகான அனுபவத்தை செய்வோம். நம்முடைய இடதுபுறத்தில் பிரம்ம பாபா இருக்கின்றார். அவர் நம்முடைய தாயாவார். அவருடைய அன்பு நம்மை குளிர்ச்சியாக மாற்றிவிடும். அவருடைய மடியில் அமர்ந்து கொண்டோம் என்றால் அனைத்து பிரச்சனைகளும் விலகிவிடும். பிரம்ம பாபாவின் 2 புருவ மத்தியிலிருந்து குளிர்ச்சியின் கிரணங்கள் நம் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். வலதுபுறம் மேலே ஞான சூரியனாகிய சிவபாபா இருக்கின்றார். பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்.
சர்வசக்திவான் பாபாவிடமிருந்து சக்தியின் கிரணங்கள் நம் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. இடதுபுறம் மேலே இருந்து பிரம்ம பாபாவின் குளிர்ச்சியான கிரணங்களை கிரகித்துக் கொள்ளுங்கள். வலதுபுறம் மேலே இருந்து சிவபாபாவிடமிருந்து சக்திசாலி கிரணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற அனுபவத்தின் மூலமாக, யோகத்தின் மூலமாக மனதில் ஆனந்தத்தை அனுபவம் செய்யுங்கள். 1 மணி நேரத்திற்கு 1 முதல் 5 முறை நீங்கள் இது போன்ற அனுபவத்தை செய்யுங்கள். ஓம் சாந்தி.